This conference will now be recorded. Hi, good morning. Today going to discuss one of the processing framework. It's called Snowpark. It's one of the library actually providing by Snowflake for querying and processing the data. You can use Snowpark API, Application Programming Interface. Okay, for example, you have like terabytes of data or petabytes of data. You can able to process data. You can apply some transformations. You can do all things using this Snowpark API. See, mostly Snowpark API will be used only in the Snowflake. நீங்க வந்து BigQuery எல்லாம் இதை அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? You might have question. You only said it's a processing framework. Why I can't apply in Redshift as well BigQuery? No. The Snowpark API will be compatible only with the Snowflake. எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க டேட்டா மூவ்மெண்ட் பண்ண தேவையில்ல. டேட்டா மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ யூசிங் ஸ்பார்க் ஒரு ஏபிஐ இருக்கு ஓகேங்களா இட்ஸ் இன்மெமரி ப்ராசஸிங் எல்லாத்தையும் மெமரியில் வச்சு ப்ராசஸ் பண்ணும் ஸ்பார்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கீப் ஆல் த டேட்டா இன் த மெமரி மெமரி மீன்ஸ் ரேம்ல வச்சு ப்ராசஸ் பண்ணும்போது ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணும் டிஸ்க்ல வந்து வச்சு ப்ராசஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்பார்க் வந்து என்ன பண்ணணும் மெமரியில் வச்சுட்டு டேட்டா ப்ராசஸ் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்பார்க்ன்றது செப்பரேட் கிளஸ்டர்ல கிரியேட் பண்ணிடுவாங்க கிளஸ்டர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க கிளஸ்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்க S3 பக்கெட்ல போட்டு S3 பக்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will try to do all kind of transformations அது ஸ்பார்க் ஆனா இந்த ஸ்னோ பார்க்ன்றது என்ன அப்படின்னா டேட்டா மூவ்மெண்ட் இருக்காது எங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபுல்லா எங்க இருக்கும் ஆக்சுவலா ஸ்னோ ஃபிளேக் டேட்டா இருக்கும் நீங்க டேட்டா வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல மூவ் பண்ண மாட்டீங்க S3 பக்கெட்ல மூவ் பண்ணி அப்புறம் வந்து கிளஸ்டருக்கு இன்புட்டை தர இன்புட்டை கிளஸ்டருக்கு டேட்டாவை இன்புட்டை தர மாட்டீங்க எல்லா டேட்டாவும் ஸ்னோ ஃபிளேக்ல இருக்கும் ஓகேங்களா இஃப் தேர் இஸ் நோ டேட்டா மூவ்மெண்ட் எல்லா டேட்டா ஸ்னோ ஃபிளேக்ல இருக்கு ஆனா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ப்ராசஸ் டேட்டா தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் ஸ்னோ பார்க் இதுவே ஸ்பார்க் இருந்தா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா from the data warehouse you have to extract the data and then you have to put into the one cluster and the cluster la வந்து spark இருக்கும் spark வந்து it will do all kind of transformations but this Snowpark is very compatible with the Snowflake no need to move any data to system where your application code run எங்க உங்க application code run ஆகுதோ அந்த இடத்துக்கு உங்க டேட்டாவை நீங்க மூவ் பண்ண தேவையில்லை இப்ப ஸ்பார்க்ல வந்து டேட்டா மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா I'm asking guys, in Spark I'm asking whether data movement is there or not. In Spark. Sir, Spark la irukku sir. Snowpark la irukku. In Spark the data movement will be there because Spark is installed in one of the cluster. You have to move the data into the application. எங்க உங்க application வந்து ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு உங்க டேட்டா மூவ் பண்ணி you will do all transformations and then we'll do all kind of things. Okay, but in Snowpark there will be no amount of data entire code will be reside on the Snowflake data warehouse itself and then you might have questioned this Snowpark having the capital scaling அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா for example I will show that to you guys like I show you one pictorial view to you I think this pictorial is not here I guess 1 minute yeah now you can able to see okay it having the capability of elasticity எலாஸ்டிசிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே தட்ஸ் வாட் இஸ் சேயிங் ஹியர் இஸ் இட்ஸ் ஹேவிங் த ப்ராசஸ் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டக்குனு உங்களோட வேர்ஹவுஸ் வந்து எக்ஸ் ஸ்மாலா இருக்கு எக்ஸ் லார்ஜ்க்கு மாத்தணும் அப்படின்னா நிறைய டேட்டா இருக்கு எனக்கு வந்து விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் கால் எலாஸ்டிசிட்டி என்ன பண்றீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க தட்ஸ் வாட் எலாஸ்டிசிட்டி okay and then you can have some virtual warehouses the virtual warehouses it's going to support python api java api scala api ஓகேங்களா இந்த மூணு லாங்குவேஜ்ல நீங்க இதல வேணா நீங்க எழுதலாம் கோட் எழுதலாம் once you written the code of python while execution பண்ணீங்கன்னா snowflake எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பாத்தீங்கன்னா சீக்வலா தான் எக்ஸிக்யூட் ஆகும் you might write a code in python you might write a code in java or scala
but at the end the Snowflake will convert the languages into SQL and then we'll try to run in the warehouse. Okay, because you should understand the Snowpark has a feature called elasticity. Okay, as per the data requirements, you can increase the virtual warehouses. Okay, and then finally it's going to convert into a SQL layer and then it's going to execute in the Snowflake. Okay, and that's what is they saying is elasticity and serverless. Serverless means no need to manage by user, everything managed by the Snowflake team itself. Okay, now good. Now you want to see the these are the compute runtimes you have seen. Okay, you can run in two ways. One in virtual warehouses, another one is Snowpark container services. Container means it's a Docker container. Docker container என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கும். கண்டெய்னர்னா என்ன அப்படின்னா உங்களோட விஎம்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ் ஒரு இமேஜா மாத்தி அந்த இமேஜ கண்டெய்னர் ரன் பண்ணுவாங்க. இப்போ 30 அப்ளிகேஷன்ஸ் என்கிட்ட இருக்கு. பைத்தன் அப்ளிகேஷன்ஸ் என்கிட்ட இருக்கு. I have 30 Python applications. இப்போ 30 Python applications if I run in one container, what will happen? கண்டெய்னர் ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு VM இருக்கிற OS இருக்கும். அந்த OS குள்ள என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் ரன் பண்ண போறீங்க. அத அந்த இமேஜ் நான் என்ன கண்டெய்னர் மாத்திடுவேன். ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் செப்பரேட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அதே 30 அப்ளிகேஷன் ஒரே கண்டெய்னர் ரன் பண்ணா என்ன நடக்கும்? சம் டிபெண்டன்சி இஷ்யூஸ் இருக்கும். ஓகேங்களா, வந்து என்ன ஆகும்னா சம் கொலைட் வித் ஈச் அதர் ஆயிடும். கொலைட்னா புரியுதா? இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும்போது அந்த அப்ளிகேஷன் வந்து CPU வந்து கம்மி ஆயிடும், CPU அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணும். அனதர் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு CPU வந்து அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது, அதனால ரொம்ப ஸ்லோவா ரன் ஆகும். இதுவே 30 அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணீங்கன்னா we have this special drawbacks. மெமரி பத்தாது, ஒரு அப்ளிகேஷன் மெமரி பத்தாது. ஒன் அப்ளிகேஷன் will take more memory. இதால வந்து பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆயிடும். அப்போ 30 Python applications-க்கு how many containers you have to create? For 30 applications, how many containers you guys will create? If I run all 30 applications in one container, few applications, okay, suffice of RAM. Suffice of RAM என்ன அர்த்தம்னா அதுக்கு வந்து sufficient RAM இருக்காது, CPU இருக்காது, ஃபெயில் ஆயிடும். இப்போ 30 Python applications-க்கு how many containers you have to create? 30 containers. 30 Docker containers you have to create. Okay, இது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனும் இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் ஆகும். It will you can assign some individual RAM assign பண்ணுவீங்க. ஒரு கண்டெய்னர்லயும் individual RAM இருக்கும், individual memory இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா your application will run independently. Okay, இதால வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா ரன் ஆகும். அதே மாதிரி உங்களோட Snowpark வந்து ரெண்டு விதமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்னு வந்து virtual warehouses யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். Another one is Snowpark container service. It's a Docker container service. Okay, இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கும் CPU வந்து கொடுத்துருவீங்க. CPU னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், GPU னா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். எப்போ நீங்க GPU போனோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் ஆர் டேட்டா சயின்ஸ் மாடல் தான் GPU போனோம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் கம்பேர்ட் டு CPU. அதே மாதிரி வந்து நீங்க எவ்வளவு கண்டெய்னர்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் for each application. Okay, it's going to run independently. Okay, now as of now for the purpose I'm going to use virtual warehouse. Later I'm going to show how to run the Snowpark in the container services. What are the two execution methods we have? What are the virtual warehouse and then Snowpark Docker container services. It's a Docker container services. That's why I already said to you guys, just learn Docker. Okay, when you're going for a high-end environment, most of the times they're using Docker Kubernetes. Good. Now we'll go to the client-side libraries. Client-side library means you will write your codes. நீங்க என்ன Python code எழுதுவீங்க, எழுதி என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, you will write all kind of transformations, everything will do. You can use two things. One, you can use notebooks or IDE. Okay, நீங்க notebooks யூஸ் பண்ணலாம் or IDE யூஸ் பண்ணலாம் or worksheets யூஸ் பண்ணலாம். anything you can use. IDE என்ன அப்படின்னா இட்ஸ் இன்டெகிரேட்டட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட். நீங்க லோக்கல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து அங்கே ரன்
ரன் பண்ணீங்கன்னா உங்க ஸ்னோஃப்ளேக்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆர் ஒர்க் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டேரக்டா நீங்க ஒர்க் ஷீட்ல டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் I want to say these are the IDEs. What are the IDEs we can use for local? For local, what is the IDE I have to use? Visual Studio Code, sir. Visual Studio Code use பண்ணலாம். ஓகேங்களா? Second one is notebooks வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா Jupyter notebooks யூஸ் பண்ணலாம். Third one is Snowflake worksheets யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? You have to use Python worksheets. நீங்க SQL worksheet யூஸ் பண்ண முடியாது, Python worksheet தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? And then we going to see some libraries. We have two libraries. If you are doing some ETL or ELT task, you have to go with Snowpark API. For building data pipelines, for building apps and much more, you can use Snowpark APIs, application programming interface. If you want to build some machine learning models, okay, or some kind of deep learning models, you have to use Snowpark ML API. These are the two libraries we have, and then in the two libraries we have like around 3 IDEs. One is Visual Studio Code, another one is Jupyter Notebook, third one is Python worksheets. Okay, these are the client-side libraries you have to see. Now, just look at here. This Snowpark we're going to is about 3 languages. I already said to you. One is Python, Java, and another one is Scala. Okay. Now, come one by one. Just we'll see the key features. What are the key features we have in Snowpark? Snowpark is having several features. Okay, we're going to see one by one. The first feature is going to be, for example, okay, you can able to interact with data, because the entire data is going to be in the Snowflake. If you want to interact with the data, the Snowflake is offering some libraries to you. Okay, and you can use some different languages. Okay. Without compromising on performance and functionality. இப்போ வந்து நீங்க வந்து கேட்கலாம், சார் நீங்க வந்து பைத்தான்ல கோட் எழுதுறீங்க, ஃபைனலா வந்து SQL கன்வெர்ட் ஆகும் கேட்கலாம். அது SQL டேட்டா எழுதி போயிடலாமே கேட்கலாம். ஓகேங்களா? SQL நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பை லூப்பிங்ஸ் as well as we can't use cursors, இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க அது ஸ்டோர் யூஸ் பண்ணலாம். ஆனா பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க if statement, while it எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். That's why you're going for this 3 different languages. One is Scala, Python, and Java. And then without compromising on performance functionality, you can able to achieve it. That's why the Snowpark is Snowflake is offering some libraries called Snowpark, and then you can use various patterns. You can build in any languages, 3 languages, and then without compromising performance or functionality. And then mostly the Snowpark only for heavy transformation, as well as for writing the UDF. What is UDF? What is UDF? UDF என்ன? Full form என்ன? User defined functions. User defined functions எழுதுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, mostly இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து SQL நிறைய things அச்சீவ் பண்ண முடியாது, but here you can able to achieve the entire thing without compromising on performance or functionality. And then second feature is this Snowpark code வந்து நீங்க local tools யூஸ் பண்ணலாம். You can use Jupyter Notebook, VS Code யூஸ் பண்ணலாம், Visual Studio Code யூஸ் பண்ணலாம், or IntelliJ யூஸ் பண்ணலாம். These are the local tools. உங்க லேப்டாப்ல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? Anyone? Sandhamal? It's a Jupyter Notebook, VS Code, or Jupyter Notebook, VS Code, IntelliJ IDEA. Okay, IntelliJ IDEA can use. நீங்க வந்து லோக்கல்லையும் பண்ணலாம். நான் வந்து tomorrow going to set up the local things, and then you can exit from the local. Okay, you should have the local environment so that you can able to develop your codes. And then third one is it supports the push down for all operations. Push down operations என்ன சொல்றாங்கன்னா, you can write user defined functions. Snowflakeல you can write user defined functions. உங்களுக்கு தேவையான functionality எல்லாம் ஒரு மெத்தட் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மெத்தட் எப்போ வேணுமோ நீ கால் பண்ணிக்கலாம். Okay, and then push down means you can write your logics in user defined functions, and then you can push down all data transformation, heavy lifting to the Snowflake data cloud. ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப ஹெவி லிஃப்டிங் பண்ற டிரான்ஸ்ஃபார்மேஷன், காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எழுதணுமா எழுதிக்கோ. ஓகே,
எழுதிக்கலாம். இங்க வந்து நீங்க வந்து that's no restriction. You can write so many complex scenarios, heavy transformation, heavy things we can do in this Snowpark. Okay, and then whatever the heavy transformation you're doing or heavy lifting you're doing, okay, for that you only have to pay. Okay, and then fourth one is one of the additional feature, no requirement for separate cluster. Spark la pathina separate cluster தேவை, but here no requirement for separate cluster outside of Snowflake or for our computations. Okay, all of the computations are done in the Snowflake itself. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஸ்பார்க்ல செப்பரேட்டா கிளஸ்டர் தேவை உங்களுக்கு. அவுட் சைட் ஸ்னோஃப்ளேக் கிளஸ்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா டேட்டா வந்து இடத்துல மூவ் பண்ணி எங்க ஆப்ரேஷன் இருக்கோ அந்த டேட்டா மூவ் பண்ணி நீங்க யூ வில் டூ ஆல் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ். பட் ஹியர் no separate requirement for the separate cluster. Everything you can put in the Snowflake, and then you can able to do the all kind of computations, and you can do heavy lifting, you can do all kind of transformations, everything you can do. Scaling also can be done using by using warehouses. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேலிங் வந்து ரெண்டு பண்ணலாம். ஒன்னு virtual ஸ்கேல் பண்ணலாம், இல்ல உங்க டாக்கர் கண்டெய்னர் நீங்க ஸ்கேல் பண்ணிட்டு போலாம். இப்போ டேட்டா அதிகம் வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஒரு கண்டெய்னரால அந்த டேட்டா ஹேண்டில் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? 10 கண்டெய்னர்ஸ் மாத்தலாமா இல்லையா? That concept is called scaling activity. அப்ப என்ன பண்ணனும்னா ஒரு container will take only partial load, another container will take another partial load. இது மாதிரி வந்து 10 containers will the data will be distributed. ஓகேங்களா? இது மாதிரி வந்து scaling activity பண்ணலாம், virtual scale பண்ணலாம், as well as container நீங்க என்ன பண்ணிக்கலாம்? Scale பண்ணிக்கலாம். Okay. இப்போ வந்து Sujita will have this thing. Can I able to write SQL statements with native constructs? Yeah, you can write your SQLs. Okay, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா SQL எழுதி நீங்க வந்து you can do all transformation. But majorly companies they'll prefer only 3 languages: Python, Scala, and Java. Okay. No one will write the SQL statements, but they are having some internal feature as well. You can write your SQL things, and then you can able to do all kind of transformations. Now, I'm going to show one by one. First thing, I want to talk about the reduced data transform. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். Now, Satish is there. We'll take Anand. Okay, I am giving some instruction to Anand. I am giving instruction to Anand. He won't follow because he is a lazy evaluation. Anand is here. Satish, Anand is here. Lazy evaluation. It's like day 2. I am saying to Anand, he won't do because I am writing only transformation and giving to Anand. Hey Anand, can you do the group by? Anand, can you do the just join operation? All transformations are giving to Anand. Anand is like a kind of lazy evaluation. The same thing. Snowpark is also a lazy evaluation. It won't do, if you are giving transformation, it won't do any operations. Okay. Day 3, I am giving to one transformation to Anand. He is not doing anything. And day 4, day 5, day 6. Sunday, what happens? I am giving one, and the day 1 to day 6, I am giving only the transformation part. Okay. He is not doing anything. Sunday, I am giving one action. That is, do you know what is action? I am shouting to Anand and saying to do Anand something. Okay, what Anand will do? You will collect all the 6 days transformation in a single shot. Will do the operation. புரியுதா? அவர் day 1 transformation logic எழுதுற பண்ண மாட்டாரு, day 2 எழுதுற பண்ண மாட்டாரு, day 3 எழுதுற பண்ண மாட்டாரு, day 4, day 5, day 6 பண்ண மாட்டாரு. day 7 என்ன பண்றேன்? ஒரு ஆக்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஆக்ஷன் யூஸ் பண்ணா என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து ரீகலெக்ட் பண்ணுவார். டே 1ல இருந்து என்ன சொன்னாரு அப்படி வந்து கலெக்ட் பண்ணிட்டு day 1 to day 6 டாஸ்க சண்டே எடுத்து பண்ணுவாரு. அப்போ Snowpark பாத்தீங்கன்னா if you write transformations it won't run because it's a lazy evaluation. What is? It's a lazy evaluation. It won't do any transformation. But if you give actions என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நீ பண்ணியே ஆகணும்னு சொன்ன அப்படின்னா என்ன பண்ணும்? It will compute all the layers from day 1 to day 6 and will perform like a batch. That's what I'm saying here is Snowpark operations are executed lazily on server. Okay, lazily on server means it's a lazy evaluation. Like similar like Anand.
It won't do anything until you are giving actions. நீ கேட்கலாம் ஆக்ஷன்ஸ் தான் கேட்கலாம். ஆக்ஷன்ஸ்னா வந்து கலெக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கவுண்ட்னு சொன்னதான் கவுண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? நீங்க வந்து ஆட் பண்ணிருப்பீங்க, வந்து இது கூட ஆட் பண்ணி போட்டிருப்பீங்க, லாஜிக்கா எழுதிருப்பீங்க. தட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். கவுண்ட் கொடுத்தா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண அர்த்தம். தட்ஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஆக்ஷன் கொடுக்காம it won't do any operation. It's a lazy evaluation. Okay. And then you can say that it's lazy evaluated, and then you can use the library to delay running and data transformation until as late in the pipeline as possible, batching up many operations single operation. என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆக்ஷன் கொடுக்குற வரையும் அவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான். எப்ப ஆக்ஷன் வருதோ he'll batching up many operations in a single operation. Sendamal, I hope you understand. It's a lazy evaluation. Anandya, it's a lazy evaluation. Lazy evaluation. Okay. You won't do any transformations. When you perform the operations, When action is encountered on Anand, then only we'll do the operation in a single operations. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, you can reduce amount of data transfer. ஓகேங்களா? உங்க கிளையண்ட்டுக்கும் ஸ்னோஃப்ளேக் டேட்டாபேஸுக்கும் பாத்தீங்கன்னா amount of data transfer reduce ஆகும். எப்படி reduce ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்க வந்து you are not going to send instruction to the your database. ஓகேங்களா? டேட்டாபேஸ்ல தான் பாத்தீங்கன்னா உங்களோட என்டையர் டேட்டாஸ் தான் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு பேட்சா எடுத்து ஒரே ஷாட்ல ப்ராசஸ் பண்ண போறீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்க ப்ராசஸ் பண்ண போறது இல்ல. அப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து அதிகமா இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, everything you are going to put in a pile and then you are going to perform batch operation. Okay, because you have to keep in mind, for reduced transfer data transfer, they are making it lazy evaluated. Once you perform the action, then only the entire things will batch up in many operations into a single operation. Okay, now next thing is, in the reduced data transfer உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, performance வந்து improve ஆகுது. Second one, the core abstraction Snowpark is a data frame. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் வந்து ஸ்னோபார்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நீங்க கேட்கலாம், சார் நீங்க சொன்னீங்க சார் வந்து நம்ம என்னெல்லாம் பைதான் கோட் எழுதுறோமோ எஸ்கியூஎல் மாதிரி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் பைதான் கோட்ல என்ன பண்ண போறோம், டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம். அந்த டேட்டா ஃப்ரேம் ஃபைல்ல என்ன கன்வெர்ட் ஆக போகுதுன்னா, எஸ்கியூஎல் கன்வெர்ட் ஆயிட்டு உங்க ஸ்னோஃப்ளேக் டேட்டா வேர்ஹவுஸ்ல ரன் ஆக போகுது. ஓகே, and then the data frame is going to have some set of methods இருக்க போது it going to operate on the data. நீங்க டேட்டா ஃப்ரேம்ல லைக் இஸ்னல், ஃபில்டர் எல்லா மெத்தட்ஸ் நீங்க படிக்க போறீங்க உட்கார்ந்துட்டு. ஓகேங்களா? For heavy transformation, heavy lifting, you're going to use Snowpark, and then we are going to have set of methods, and then using the methods you can able to do all kind of processing things. Okay, yeah, and then நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கிளையண்ட் கோட்ல it can be a Jupyter, it can be a VS Code, or it can be a notebooks, or it can be a worksheets. அதுதான் கிளையண்ட் கோட் எழுத போறீங்க. நீங்க டேட்டா ஃப்ரேம்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, and then you going to retrieve a data. உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணின டேட்டாலாம் வேணுமோ அதை நீங்க ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். You can apply the filter, you can apply isin, not null, any kind of joins. Okay, any kind of complex joins also you can do. Okay, நீங்க வந்து டேபிள பொடி பண்ணி பார்க்கலாம். எல்லா இதுவும் பண்ண முடியும் இதுல ஸ்னோபார்க்ல. Now I going to say one by one. Now look at the first statement, from என்ன அர்த்தம் அப்படின்னா, it going to search அப்படினா ஞாபகம் வச்சுங்க. from என்ன பண்ணுவோம் அப்படின்னா, from the snowflake module. Okay, from the snowflake module, and then what I going to do, we have another module பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு, that's called functions. ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? and then I importing only one function. COL அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? காலமா ரெஃபர் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணி ஆகணும். Now Senal going to say from, it's going to search from the module. நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சர்ச் பண்றேன், நான் ஸ்னோஃப்ளேக் மாடியூல் இருக்கான்னு சர்ச் பண்றேன். ஓகேங்களா? அதுக்குள்ள ஸ்னோபார்க் மாடியூல் இருக்கான்னு சர்ச் பண்றேன். அதுக்குள்ள கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ற ஒரு கிளாஸ் இருக்கான்னு செக் பண்றேன். and then I'm in that class we have various functions.
அதுல ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நான் இன்புட் பண்றேன். வாட் இஸ் ஃபங்க்ஷன் நேம்? சாரி, Call. ஃபங்க்ஷன் கிளாஸ். ஆக்சுவலா ஃபங்க்ஷன் கிளாஸ். இந்த கிளாஸ்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்றேன். வாட்ஸ் தி ஃபங்க்ஷன்? Call. QL. நான் இப்ப சொல்லி கொடுத்தேனா COL stands for Column. COL stands for காலம் அசைன்மெண்ட். ஓகேங்களா? காலம் எஃபர்ட் பண்ணனும் அப்படினா COL யூஸ் பண்ணி ஆகணும். இது மாதிரி வந்து நீங்க வந்து சில மாடியூல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பைத்தான்ல டீப்பா காட்டுறேன். உங்களுக்கு இதெல்லாம் மாடியூல் ஃபோல்டரா இருக்கும். ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இது ஒரு பைத்தன் ஃபைல் இருக்கும். அந்த பைத்தன் ஃபைல் கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். Satish can able to understand. Sendamal can able to understand, but the remaining folks can't able to understand because they know Java. Okay, functions is a class. In the class we have various functions that call COL function, column function இருக்கு. இது மாதிரி வந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும். இத நீ பார்க்க போறோம். Now yeah, and then I already said to you the Snowpark major reason they're going for is UDF, user defined functions. Okay, now using UDF functions, you can push it for all to server and then you can operate on the data at scale. Okay, எவ்வளவு டேட்டா அதிகமா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். எதுக்காக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் போவோம் அப்படின்னா you can looping யூஸ் பண்ணிக்கலாம், batch functionality வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நீங்க வந்து parallelize பண்ணிக்கலாம், டேட்டா parallelize பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? நார்மல் வந்து SQL பண்ண முடியாது. That's why we will find the UDF, user defined functions. Okay, you can write some anonymous function using lambda. Okay, lambda no function இருக்கு பைத்தான்ல, அது யூஸ் பண்ணி பண்ணலாம். The m number of things you can do in this UDF. Okay, now I'm going to show a few things to you guys. Yeah, mostly நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ண முடிச்சிட்டாங்க. நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? ML API இருக்கு, Snowpark API இருக்கு. ML API வேணும்னா நீங்க மாடலிங் பண்ணணும், மிஷின் லேர்னிங் மாடல் பண்ணணும், Snowparkல பண்ணணும் அப்படின்னா எப்ப இத போவாங்க அப்படின்னா உங்க டேட்டா ஸ்னோஃப்ளேக்ல இருக்கு, டேட்டா ஒன் பண்ணக்கூடாது, ஆனா அங்கே மாடல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் யூஸ் தட்ஸ் a model registry. Okay, you can use 3 languages and then you can use Snowpark container services பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், you can able to run your transformations on the containers. Okay, good. Now what I'm going to do, I'm going to create one worksheet. The worksheet I want to create, I want to create a folder. Just create worksheet from SQL file and then 1 minute guys, I will go to the folders. Just I will click on the plus. First I'll create a folder and then I'll make it as Snowpark. Create a folder. In the Snowpark folder you can create your Python worksheet. ஓகேங்களா? நீங்க வந்து லோக்கல் செட் பண்ணிக்கலாம். You can set in the local, everything you can set in local and give some name for the worksheet as just create data frame. Create data frame. Data frame na already சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன் ஞாபகம் இருக்கா? Anyone knows what is data frame? Data frame na ஞாபகம் கேட்டேன் நான். ஓகேங்களா? ஞாபகம் இல்லையா? டேட்டா ஃப்ரேம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆக்சுவல் டேட்டாவை நீங்க டேபுலேஷன் ஃபார்மட்ல நீங்க கொண்டு வரணும். கொண்டு வர பேர் தான் டேட்டா ஃப்ரேம். அந்த டேட்டா ஃப்ரேம்ல நீங்க என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, ஒரு டேபிள் லெவல்ல ஒரு டேட்டாவை நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? தட் இஸ் நதிங் பட் a data frame. If I want to give more context on data frame, I can give data frame கொடுங்க. data frame in Spark கொடுங்க, அதுலயும் வரும். ஓகேங்களா? I will give some introduction about this data frame. You guys are not opening the mouth. The interview they'll ask a question, what is data frame? At the time if you're not answering, you won't tag the interview actually. Okay, now yeah guys, I will take some other tutorial. Just will take PySpark data frames. I think no one is giving some context. Yeah, okay. Here also I have only codes. Same link. Okay. Yeah.
think I got the link. Okay, now we'll talk about the data frame. Data frame is a distributed collection of data into named columns. ஓகேங்களா? It's இதை விட்டுருங்க. Distribution of data வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வரும் ஆக்சுவலா into a named columns. Named columns na tabular format la irukkum. The conceptual equivalent to table in a relation database or data frame. ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட ரிலேஷன் டேட்டாபேஸ் எப்படி டேபிள் இருக்குமோ அதே ஃபார்மேட்ல கொண்டு வரணும். எதுக்காக போறோம் அப்படின்னா ஃபார் ப்ரொவைடிங் த ரிச்சர் ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா they are going from the data frame concept. It's the data will be a distribution of data organized in name columns. உங்க டேட்டா வந்து பல இடத்துல இருக்கும். அந்த பல இடத்துல இருக்க டேட்டாவை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரே டேட்டா ஃப்ரேம்ல உங்களால பார்க்க முடியும். ஃப்ரேம் Priya, it's a frame. In that frame, what we have data. It's similarly equal to relation database. உங்க relation database டேபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எதுக்காக போறாங்கன்னா for better optimization போறாங்க. And then you can have some array of sources இருக்கலாம். ஓகேங்களா? it can have flat files இருக்கலாம். ஓகே, and then இதெல்லாம் நீங்க flat filesல என்ன பண்ணலாம்னா டேட்டா வந்து ஒரு நோட்ல உட்கார்ந்திருக்கும். அந்த ஒரு நோட்ல இருக்க டேட்டாவை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஒரு நேம்டு காலம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலம் நேம் வச்சு நீங்க ஒரே இதுல பார்க்கலாம். Okay, this is the use of data frame. The Snowpark also similarly going to use this data frame. Now I going to say the code one by one. Okay, first நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா I will say the things import statement use பண்ணி ஆகணும். Okay, just import statement use பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா Snowflake is a module. Snowflake is a module. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டாட் Snowpark என்ன வந்திருக்கு. நான் கர்சரை பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன வந்திருக்கு. இட்ஸ் a module or class. மாடியூல் அந்த ஸ்னோஃப்ளேக் உள்ள மெயின் மாடியூல் இருக்கும். இதுக்குள்ள இன்னொரு மாடியூல் இருக்கு. அது வந்து என்ன பண்றீங்கன்னா அலைஸ் கொடுத்து ஸ்னோ பார்க் மாத்திரீங்க. இப்போ எல்லா இடத்துலயும் கால் பண்ண முடியுமா போயிட்டு? இப்போ எனக்கு ஸ்னோ பார்க் எங்க வேணுமோ கால் பண்ண முடியுமா போயிட்டு? ஒரு மாதிரியா இருக்கும். ஓகேங்களா? ஆக்வர்டா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம அலைஸ் கொடுத்து நீங்களே நினைச்சுக்கலாம். யூ கேன் கிவ் லைக் யுவர் ஆனந்தம் கூட வச்சுக்காது. ஆனந்தம் கூட வச்சுக்கலாம். இப்போ ஆஸ் கொடுக்கும் போது நான் மேல வைக்கிறேன். இது ஏன் மாடல் காட்டுது? ஏன் மாடல் காட்டுது ஆக்சுவலா? சொல்லுங்க சார். ரீநேம் பண்ணிக்கிட்ட மாதிரி. ரீநேம் பண்ணிக்கணும். Make it good, guys. I'm saying to again, I don't know who is the guy. Make some extra noise. Since everywhere I want to call these things, okay, Snowflake சும்மா கால் பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்றேன், சிம்பிளா வந்து அலைஸ் கொடுத்து இந்த மொத்தத்தையும் நான் ஸ்னோ பார்க் மாத்திட்டேன். இதுவும் ஸ்னோ பார்க் மாடல் தான். நீங்க எதை வச்சுக்கலாம். You can give any name. SP கூட வச்சுக்கலாம். வச்சலாம். அதுவும் என்னது SP வச்சலாம். என்னது அது? SP is not accessed. வெயிட் பண்ணுங்க. ஆமா, SP வந்து ஏன் ஆக்சஸ் பண்ணனா இங்க மாத்தி இருக்கணும். இங்க இந்த கால் பண்ணனும் சொல்றோம். ஓகேங்களா? நீங்க SP னு வச்சுக்கலாம். ஆனா வந்து என்ன பண்ணனும்னா இந்த SP வந்து இங்க உள்ள கால் பண்ணிருக்கணும். ஓகே, நீங்க என்ன நேம்ல வேணா நீ வைக்கலாம். ஸ்னோ பார்க் வை. இந்த இடத்துல வந்து அலைஸ் வந்து என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். சிமிலர் லைக் டேபிள்ல வந்து எப்படி நீங்க அலைஸ் கொடுத்து மாத்துவீங்களோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நவ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் இது ரூம் பண்ணிடுறேன். இதெல்லாம் கமெண்ட் லைன்ஸ். தெரியுதா? ஆஷ் கொடுத்தீங்கன்னா பைத்தான்ல கமெண்ட் லைன்ஸ். இதெல்லாம் கமெண்ட் லைன்ஸ். உங்களுக்கு தேவையில்லை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீ எந்த டேட்டா பேஸ் நீ ஒர்க் பண்ண போற சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு சும்மா HRDB என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்கீமா வந்து HR ஸ்கீமா என்கிட்ட ஒன்று இருக்குங்களா, இதுல நான் யூஸ் பண்ண போறேன். சூஸ் பண்ணிட்டீங்களா? குட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் நீங்க போயிட்டு ஓகேங்களா, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியுமா அர்த்தம்? உங்களுக்கு ஜாவால வந்து which one is entry point? சதீஷ், ஜாவால போட் நிறைய எழுதுவீங்க. இது என்ட்ரி பாயிண்ட். மெயின் மெத்தட் இஸ் என்ட்ரி பாயிண்ட். அங்க வந்து அவங்க எக்ஸிட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்னோ பார்க்ல this main method is going to the entry point. இது என்ன சொல்றாங்கன்னா they are saying it's a handler. handler சொல்லும்போது இந்த நேம் என்ன இருக்கோ அத ஃபர்ஸ்ட் கால் பண்ணும். போயிட்டு இந்த லைன் ரன் பண்ணாது. போயிட்டு இந்த லைன் ரன் பண்ணாது. தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன்ல கோட் இருந்தா ரன் பண்ணாது. போயிட்டு எங்க என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ இந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்தா கோடே ரன் ஆரம்பிக்கும்.
இதெல்லாம் ரன் ஆகாது. இதெல்லாம் ரன் ஆகி முடிச்சது. இது இங்க என்ன பண்ணுவோம்னா யூ கேன் ரைட் சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்ல மேல வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை நீங்க கால் பண்ணிக்கலாம். ஆனா இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். இங்க தான் கூட ரன் ஆரம்பிக்கும். ஓகே குட். நவ் இதெல்லாம் நான் எடுத்துறேன். ஆக்சுவலா இதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் ரிமூவ் இட் அண்ட் ரிமூவ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் as well. Now you guys have to say which one is entry point, which one is entry point. You have to say which one is entry point now. Sir, main method is entry point. ஓகேங்களா? இவன் என்ன சொல்றான் தெரியுமா? The handler, the main method does not have a valid return type சொல்றான். அவன் என்ன சொல்ல வரான்னா, டெஃபினட்டா நீ ஒரு மெயின் மெத்தட் எழுதுற அப்படின்னா இதான் ஹேண்டர் ஃபங்க்ஷன், இதுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்குன்னு சொல்றான். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்றேன். What I'm returning? What I am returning none ன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இப்போதைக்கு நான் நன் வச்சுக்கிறேன், லேட்டரல் சேஞ்ச். ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த கேட்கலாம், சார் இந்த மெயின் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் இட்ஸ் ஆக்டிவ் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன், இதை மாத்தலாமான்னு கேட்டீங்கன்னா யா யூ கேன் சேஞ்ச். எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்னு பாருங்க. லைக் ஜஸ்ட் ஐ கோயிங் டு மேக் மெயின் ஹேண்ட்லர் அப்படின்னு சும்மா ஒரு நேம் தரேன். நீங்க என்ன பண்ணணும்னா இங்க மாத்தினதுக்கு அப்புறம் இட் வில் த்ரோ தி எரர். காப்பி பண்ணிட்டு உங்க செட்டிங்ஸ்ல போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, செட்டிங்ஸ்ல போயிட்டு வேர் யூ ஹேவ் டு சேஞ்ச் இந்த ஹேண்ட்லர் யூ ஹேவ் டு சேஞ்ச். இங்க மாத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா அது எரர் போயிடும். ஓகேங்களா? நீங்க என்ன மெயின் மெத்தட்ல மாத்துறீங்களோ அது என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்ல டிஃபைன் பண்ணணும். திஸ் இஸ் த மெயின் ஹேண்ட்லர் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த மெயின் ஹேண்ட் ரிட்டர்ன் டைப் என்ன கொடுக்க போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வேணுமா, வேரியண்டா வேணுமா, டேபிளா வேணுமா? இஃப் ஐ யூசிங் டேட்டா ஃப்ரேம், வாட் ரிட்டர்ன் டைப் ஐ ஹேவ் டு சூஸ்? டேட்டா ஃப்ரேம் வந்து டேபிள் ரிட்டர்ன் பண்ணணுமா, ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணணுமா, வேரியண்டா ரிட்டர்ன் பண்ணணுமா? You guys have to say டேபிள் ரிட்டர்ன் பண்ணணும். பிகாஸ் டேட்டா ஃப்ரேம் இஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷனல் டேபிள்ஸ் மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சொன்னா இல்லையா உங்களுக்கு? இப்பதான் இட்ஸ் கோயிங் டு ரிலேஷனல் டேபிள்ஸ் மாதிரி தான். நேம்டு காலம்ஸ் இருக்கணும், ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ டேபிள் சூஸ் பண்ணீங்க டைப். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிங் வேணா ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன இருக்குன்னா நான் ரிட்டர்ன் நான் கொடுத்துருக்கேன். லேட்டர் ஐ கோயிங் டு சேஞ்ச் இஸ் டேட்டா ஃப்ரேம். நம்ம டேட்டா ஃப்ரேம்ல தான் என்ன பண்ண போறோம்னா ஒர்க் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஷோ. நீங்க கேட்கலாம், சார் எனக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்றீங்கல்ல, நிறைய பேக்கேஜ் தேவைப்படுது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஐ கோயிங் டு see one by one. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பேக்கேஜ்னு ஒன்று இருக்கு, பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா பைத்தான் வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பைத்தான் வெர்ஷன் வேணுமோ யூ கேன் சூஸ். 3.11 வந்து இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணணும்னா இது ஃபைன் பேக்கேஜ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு அஃபைன் ஒரு பேக்கேஜ் வேணுச்சுன்னா கிளிக் பண்ணீங்க. டிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல இன்ஸ்டால் ஆயிடும். நீங்க ஒண்ணும் கிடையாது, இதை கிளிக் பண்ணா போதும், பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா? அஃபைன் சூஸ் பண்ண, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா? சரி சார், ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க பார்க்க முடியாது, எல்லாம் இன்ஸ்டால் ஆகலாம், பார்க்க முடியாது. பேக் எண்ட்ல இன்ஸ்டால் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபைன் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க. ஆடாகி வேணுமா, ஆடாகி வந்து பண்ணிக்கும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். டக்கிங் வந்துடும், பேக் எண்ட் இன்ஸ்டால் ஆயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இது மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எங்க வந்து இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் த அனகோண்டா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம். Anaconda is kind of one of the distributed library management system இருக்கு. அவங்ககிட்ட எல்லா பைதான் பேக்கேஜும் இருக்கும். நீ அவங்ககிட்ட தான் என்ன பண்ணிக்கிற, you are installing the packages. So it's clear from which package I'm installing, from which packages I'm installing all these things. Fine. Affine. From which package I'm installing means you're saying affine. Which Anaconda package I'm installing? package. Anaconda package. Anaconda package I'm installing. Okay, இது மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க கேட்கலாம், சார் வந்து நான் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் வந்து நானே ஓன லாஜிக் எழுதியிருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க ஃபைலை வந்து ஸ்டேஜ் வச்சுட்டு
சதீஷ் புரியுதா? அட் த ரேட் போட என்ன ஸ்டேஜ் இது ஆக்சுவலா? அட் த ரேட் போட என்ன ஸ்டேஜ் இது ஆக்சுவலா? யுவர் ஸ்டேஜா, நேம்டு ஸ்டேஜா, டிபிள் ஸ்டேஜா? நேம்டு ஸ்டேஜ். Named stage. நேம்டு ஸ்டேஜ் போடணும். அட் த ரேட் போட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஃபைல் இப்படி கால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபைல் இருக்கிற கோட் அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மாதிரியும் ரெண்டு தரம் உனக்கு. ஒன்னு இன்பில்ட் பேக்கேஜ் இருந்தா பண்ணிக்கோ. நீயே ஒரு பேக்கெட் பண்ணிக்க அப்படின்னா அதுல யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இம்போர்ட் கொடுத்தா இம்போர்ட் ஆயிடும். புரியுதா? இது மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கான். நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஃபார் ஹெவி லிஃப்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன். யூ ஹேவ் டு யூஸ் திஸ் திங்ஸ். ஹெவி லிஃப்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்மால் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா SQL 8 போயிடலாம் நீங்க. No need to come for this Snowpark. Okay, they will charge you more if you are going for heavy transformations. அதே மைண்ட் வச்சுக்கணும் நீங்க. ஓகே குட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது Snowpark வந்து செப்பரேட் கிளஸ்டர் எல்லாம் கிடையாது. செப்பரேட் தட்ஸ் நோ செப்பரேட் கிளஸ்டர் கான்செப்ட். நீங்க வந்து உங்க டேட்டா பேஸ் Snowflake டேட்டா பேஸ் டேட்டா வேர்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? வாட் யூ ஹேவ் டு டு? You have to create a session. Session create பண்ணதானே டேட்டா கனெக்ட் பண்ண முடியும் Snowpark கூட. Snowparkன்றது என்ன ஆக்சுவலா என்னன்னா ஒரு லைப்ரரி மாதிரி தான் Snowparkன்றது. அப்போ என் Snowflake டேட்டா கனெக்ட் பண்ணனும்னா செஷன் வேணுமா வேணாமா சொல்லுங்க? செஷன் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? from just you have to go with Snowflakeல தான் என்ன இருக்கு? மெயின் மாடியூல் இருக்கு. டாட் வைங்க. டாட் வச்சிட்டு Snowpark is another module. கொடுத்துருங்க. Snowpark, not part. Snowpark. Just import the session. Just import பண்ணீங்க. வருதா? செஷன்ன்றது என்னது ஆக்சுவலா? போ கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாமா? எஸ் சார், இருக்கலாம் சார். இருக்கலாம். அந்த கிளாஸே மொத்தம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ what I'm doing here, I am importing all the classes. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா லிசன் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து எதுக்காக செஷன் கிரியேட் பண்ணனும் தெரியும் சொல்றேன். செஷன் எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னா உங்களோட Snowpark API யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? என்னோட Snowflake டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கிற கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணா மட்டும் தான் டேட்டாவை எடுக்க முடியும். அதுக்கு ஒரு செஷன் தேவைப்படுது. நான் வச்சிங்க Snowflake உள்ள Snowpark மாடியூல் இருக்கு. அதுக்குள்ள இது வந்து கிளாஸ். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. குட் guys. now next thing நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கேட்கலாம் சார் வந்து இதுல வந்து ஆர்குமென்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, இது ஒரு மெயின் மெத்தட் இருக்கு, இதுக்கு ஆர்குமென்ட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா Snowpark.session கொடுத்துருக்கோம். Snowparkன்றது மாடியூல், செஷன்ன்றது கிளாஸ். நீங்க இப்படியும் தரலாம். சரி, நம்ம இங்க பாருங்க டாட் செஷன் இம்போர்ட். அந்த என்ன கிளாஸ் பாருங்க இருக்கும் பாருங்க. இம்போர்ட் இந்த செஷன்ல ஏதாவது கிளாஸ் இருந்தது அப்படின்னா நான் சும்மா ட்ரை பண்றேன். லெட்ஸ் see ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இப்படின்னு தரலாம். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? Snowflake உள்ள Snowpark மாடியூல் இருக்கு, அதுக்குள்ள கிளாஸ் இருக்கு. இம்போர்ட் ஆஸ்டரிஸ்க் கொடுத்தா என்ன அர்த்தம்? அந்த கிளாஸ்ல உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் மீனிங். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க ஃப்ரம்ன்ற சர்ச் பண்றதா இந்த இதுவரையும் சர்ச் பண்ணிட்டு போறீங்க. சர்ச் பண்ணிட்டு இம்போர்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா செஷன் கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபைன், குட். அதான் இங்க எழுதிருக்கேன், தெரியுதா? நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? Snowpark டாட் செஷன் இதான் இங்க எழுதிருக்கேன். Snowpark டாட் செஷன் போடலாம். அதுதான் என்ன பண்ணிருக்கேங்க இங்க எழுதிருக்கேன். You used to establish a connection with Snowflake database and providing method for creating data frame, accessing objects for working with files in the stages. இந்த ரீசனுக்காக தான் நம்ம செஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், கிளாஸ் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? கனெக்ஷன் வந்து டேட்டாபேஸ் கூட எஸ்டாப்லிஷ் பண்றதுக்காகவும் அண்ட் தென் டேட்டா ஃப்ரேம் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்காகவும், ஓகேங்களா, ஃபைல் ஸ்டேஜஸ்ல இருக்க ஃபைலை ஆக்சஸ் பண்றதுக்காகவும் இந்த செஷன் கிரியேட் பண்றீங்க. யாருக்கு புரியாம இருக்கு? யாருக்கு புரியாம இருக்குது? ஏன் இப்படி புரியாம இருக்கா? இங்க எல்லாம் மாத்தி காட்டுவா உங்களுக்கு. நான் உங்களை கேட்கிறேன் ராஜா, இங்க மாத்தி காட்டவா இல்லைன்னா வந்து இங்கே இப்படி இருக்கட்டுமான்னு கேட்கிறேன். புரியுதான்னு கேட்கிறேன்.
This conference will now be recorded. Now, see you guys. Now, what I'm doing is I'm just taking the module dot class. இது வந்து நான் என்ன session சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து sessionன்றது எதுக்கு அப்படின்னா to establish the connection between Snowflake database establish பண்றதுக்காகவும் ஓகேங்களா? அதுல தான் டேட்டா இருக்கும். அதுல தான் எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க ஹெவி டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்காக தான் செஷன் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க உங்களோட ஸ்டேஜ்ல வந்து டேட்டா இருந்தாலும் நீங்க அதையும் செஷன் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, குட். Now what I'm going to do is you have to follow indentation follow பண்ணனும். என்டர் அடிச்ச உடனே இங்க வருது பாத்தீங்களா? இங்க தான் நீங்க கோட் எழுதணும். இங்கலாம் கோட் எழுத கூடாது. ஓகே. Now just I am putting data frame equal to நம்ம கிட்ட ஆல்ரெடி செஷன் ஒரு வேரியபிள் இருக்கா இல்லையா? செஷன் ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? இது வேரியபிள் ஆக்சுவலா. இது மேல வச்சன உங்களுக்கு என்ன காட்டும் தெரியுமா? இட்ஸ் a வேரியபிள் காட்டும். பாராமீட்டர்னா வேரியபிள் மாதிரி தான் காமிக்குது. Now just I going to create one data frame. Data frame எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படினா ஒரு மெத்தட் இருக்கு. What's the method name? What's the method name? Create data frame. Create data frame ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா இதை யூஸ் பண்ண போறேன். தேர்ட் ஒன் யூஸ் பண்ண போறேன். இந்த டேட்டா ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா SQL யூஸ் பண்றது. இதை யூஸ் பண்ணணும். அப்ப வச்சுங்க. Create data frame. ஓகேங்களா? இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. குட். இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா create data frameல என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து I want to pass two arguments pass பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பாஸ் பண்ணனும்னா டேட்டா பாஸ் பண்ணனும். தெரியுதா? You have to pass a data pass பண்ணனும். Second one we have to pass schema sir. schema பாஸ் பண்ணனும். இந்த கோலனை பாருங்க. கோலனை பார்த்தா தெரியுதுன்னா டேட்டா தெரியுதா? டேட்டாவை பாஸ் பண்ணனும். This method will take two arguments. One is data, another schema. டேட்டா வந்து எப்படி இருக்கலாம்? லிஸ்டா இருக்கலாம், டப்புலா இருக்கலாம். ஓகேங்களா? டப்புல்னா ஸ்மால் பிராக்கெட்ஸ்ல இருக்கும். டப்புல வந்து மாடிஃபை பண்ணவே முடியாது. லிஸ்டாவும் பாஸ் பண்ணலாம், டப்புலாவும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கீமாவை பாஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இது யூஸ் பண்ண போறேன். கிரியேட் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்? எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்? சார் ரெண்டு. Just now is two data frames you can pass. Sorry, two arguments you can pass. Okay. The data ல என்ன பாஸ் பண்ணலாம்? என்ன டைப் பாஸ் பண்ணலாம்? One is list, another one is list, another one is tuple. Tuple, sorry. Not tuple, it's a tuple. Tuple. And then I'm going to pass a list pass பண்ண போறேன். 1 2 3 and something like 7 90 98 like this. I'm going to pass the data as a list pass பண்றேன். Next வந்து என்ன பாஸ் பண்றோம் அப்படின்னா schema பாஸ் பண்ணனும். ஓகேங்களா? இது கீ கொடுத்துக்கிறேன். schemaன்னு கீ கொடுத்துக்கிறேன். equal to ஓகேங்களா? இது வந்து கீ இது ஆக்சுவலா. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் வந்து ஒரு காலம் நேம் தரேன். என்னது காலம் நேம் தரேன்னா இதான் ஸ்கீமா. என்ன காலம் நேம் தர போறேன்? வாட் காலம் நேம் ஐ கேன் கிவ்? வேல்யூஸ் தரலாமா? வேல்யூஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் டைப் வந்து none ரிட்டர்ன் பண்ணணுமா டேட்டா ஃப்ரேம் ரிட்டர்ன் பண்ணணுமா? you have to say data frame sir. data frame but none ரிட்டர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? just make df ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா just வந்து ரன் பண்ணுங்க. that's it. நீங்க நினைக்கலாம் வந்து சார் கோட் இவ்வளவுதான் நினைக்கலாம். I am going to the LKG basics. LKG பேசி சொல்லி தரேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி என்ன பண்ணணும்? 1500 லைன்ஸ் கோட் எழுதுற மாதிரி எடுத்து வரணும். நீங்க அந்த டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? it will execute. Let's see guys. It has to create a data frame and then it has to give only one column for us values. I don't know why it's taking this much of time. You can see the values, right? Yes sir. Data frame la values பார்க்க முடியுதான்னு கேட்டேன். பார்க்க முடியுதா? Please sir. Good. Now இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா just வந்து ஓகே இது மாதிரி வந்து இதான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே இப்போ வந்து என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் டேட்டா ஃப்ரேம் கொடுக்கறதால உங்க டேட்டா பார்க்க முடியுது. இப்போ வந்து நான் வந்து இதை ஷோ பண்ணி பார்க்கணும். ஷோன்றது எதுக்கு தெரியுமா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். டேட்டா ஃப்ரேம்ல ஷோன்றது ஆக்ஷன். ஷோன்றது என்னது? ஆக்ஷன். Because Snowpark is lazy evaluated. Lazy
எவாலுவேட்டட். அது வந்து ஆக்ஷன் கொடுக்க வரையும் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேங்களா? அது மாதிரி ஷோன்றது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஷோன்றது என்னன்னா ஷோ பண்ணி காட்டு, ஷோ பண்ணி காட்டுன்னு அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து n equal to 2 தரேன்னு வச்சுங்களேன். n equal to கொடுத்தா எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரும்? How many records will come? If I give n equal to 2 records தான் வரும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் we'll do one thing. df1 அசைன் பண்ணிட்டு df1 ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் எது தரீங்களோ அதுதான் உங்களுக்கு வேல்யூஸ் காட்ட போகுது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா ஷோ n equal to கொடுத்து df1ல வேரியபிள் அசைன் பண்றேன். இட்ஸ் வேரியபிள் ஆக்சுவலி. வேரியபிள்ல அசைன் பண்றேன். Okay, good. Just run it. These are the basics. Okay, I think handler does not return a snowball data frame. Returning a data frame from the handler or change the return type for Python worksheet. Wait, handler did not return a snowball data frame. Okay, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ஷோன்றது வந்து return type என்னன்னு பார்க்கணும். ஆக்சுவலா நன்னு கொடுக்குது. See guys, the show should return a data frame, but what it is giving? None, sir. நன் கொடுக்குது. ஓகேங்களா? அதால வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றான். அதால ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீ வந்து நன் ரிட்டர்ன் பண்ண முடியாது, டேட்டா ஃப்ரேம் ரிட்டர்ன் பண்ணிக்கன்றான். ஓகேங்களா? I think what you have to do, right? இது ஒர்க் ஆகாது. ஆக்சுவலா செக் பண்ணி பார்ப்போம். Let's see. எனக்கு வந்து 2 ரெக்கார்ட்ஸ் வரணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து நன் தருது. ஷோ இஸ் கிவிங் ஒன்லி நன். ஓகே, ஷோ நன் தருது. அதால வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் give me guys. Let's see. லிமிட் பண்ணலாம், அது வெயிட் பண்ணுங்க. ஐ திங்க் ஜஸ்ட் நோ அகைன் திஸ் கிவிங் நன், ரைட்? ஓகே, லீவ் இட். இப்போ வந்து இது விட்டுருவோம், நம்ம லேட்டரா பார்க்கலாம் அதை பத்தி. ஓகே, ஜஸ்ட் guys should understand show is one of the action data frame. Okay, once you perform the action then only you will see the results. Now you guys know how to create a data frame. What method I have to use for creating data frame? What method I have to use for creating data frame? Sir, create data frame. Sendamal, Anand, Sudhapriya, I think guys are listening or what? The create data frame is going to create a data frame for you. Okay, for the list of values, you're going to create a data frame. Now, what I'm going to do is, I'm going to have one more nested list. One more nested list. Just we're going to have some values like 23, 34, 55, 78, 2, 3, 4, 90, 57. Okay. Now, what I'm going to do, right? I'm going to have the value is called COL1. How many columns I need? 1, 2, 3, 4, 5, 6. Column of 2. Column of 3, column of 4. How many columns are looking for? How many columns I'm looking for? Column of 6. Okay, as of now, remove these things. 6 columns. Okay, good. Just run it. Now, what happened? What happened, guys? I have a nested list. 1, 2, 3, 7, 90, 98 come in a single record. Okay, and then 23, 34, 55, 78, 90, 87 another record. Okay, like this you can have nested list, and then you can put some comma, and then you can have the n number of records here. டேட்டா ஃப்ரேம் வந்து சும்மா காட்டுறேன். ஆக்சுவலா டேட்டா வச்சு தான் கிரியேட் பண்ணணும். நீங்க இது மாதிரியும் என்ன பண்ணலாம், சாம்பிளா வந்து பேசிக்ஸ் கத்துக்கலாம். ஓகேங்களா? லிஸ்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் யூ கேன் புட் ஸ்கீமா. ஓகே, நவ ஓகே, யூ கைஸ் நோ ஹவ் டு கிரியேட் டேட்டா ஃப்ரேம், ரைட்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டிஃபரெண்டா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சார் இந்த டூப்பிள் அது எப்படி சார்? டூப்பிள்ன்றது பிராக்கெட் போட்டு பண்ணணும். ஓகேங்களா? டூப்பிள் அது வர லேட்டரா வரேன். சி நம்ம இதுவே ஒர்க் பண்ண போறது இல்ல, நம்ம ஆக்சுவல் டேட்டால ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி யூ கேன் புட் த டூப்பிள் மீன்ஸ் யூ கேன் புட் லைக் திஸ்.
ஓகேங்களா இது மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா வந்து வேல்யூஸ் தரணும் டுப்பிள் 6 7 8 9 இதான் டப்பிள் நாட் டியூப்பிள் டப்பிள் இது மாதிரி தான் டப்பிள் தருவாங்க ஓகேங்களா இது இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா மாடி பண்ணவே முடியாது ஓகே இது மாதிரி இடத்துல கொடுக்கணும் நான் குட் கைஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு இன் ஆபரேட்டர் போட்டு காட்டலாமா இன் ஆபரேட்டர் போட்டு காமிச்சா புரியும் நினைக்கிறேன் ஓகே குட் now I will do one filter activity ஓகேங்களா ஃபில்டர் ஆக்டிவிட்டி பண்றேன் எப்படி ஃபில்டர் பண்ணணும் டேட்டாவை எல்லாருக்கும் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் just guys yeah but you have to follow the indentation guys put end and then put enter now df1 okay as in one variable df dot filter df dot filter we have another transformation that is called what transformation it is filter transformation ஓகேங்களா filter transformation யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணனும் அப்படினா just do one thing guys you have to from snowflake dot snowpark dot functions is one of the class and importing what function இதுல வந்து அவ்ளோ இது functions காட்றேன் பாருங்க வெயிட் பண்ணுங்க இது மாடியூல் இது வெயிட் பண்ணுங்க it's a module actually it's not a class it's a module actually snowflake மாடியூல் இருக்கு அதுக்குள்ள snowpark மாடியூல் இருக்கு அதுக்குள்ள functions மாடியூல் இருக்கு அப்படி எப்படி நீங்க அசைன் பண்ணனும்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு இன்னொரு ஃபோல்டர்ல ஒரு ஃபோல்டர் இருக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காலம்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா அது காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் காலம்ன்றது co என்ற காலம் ஓகே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா காலம் 1 ல 23 மட்டும் ஃபில்டர் பண்ண போறேன் what I'm going to do column 1 is a name for me okay it's a named columns is it going to filter what I'm going to filter 23 not 33 it's going to I'm going to return data frame as df1 ஓகேங்களா இங்க என்ன வருதோ மேல வைங்களே இது மேல வைக்கும்போது what is the return type சொல்ல முடியுமா லாஸ்ட்ல பாருங்க அதுதான் ரிட்டர்ன் டைப்பா இருக்கும் உங்களுக்கு என்ன வருது டேட்டா ரிட்டர்ன் பண்ணுது அப்ப என்ன பண்ணலாம் நீங்க df1 ரிட்டர்ன் டைப் தரலாம் ஓகேங்களா now just run it it has to filter how many records if I filtering this 23 how many records will get filtered one record only one record should get filtered now we can do the filter operations ஓகேங்களா இது மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா and or not எல்லாமே பண்ண முடியும் நீங்க SQL ல என்ன பண்ணலாம் heavy transformation வந்து நீங்க எழுதி பார்க்கலாம் okay guys yeah இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சில ஃபில்டர் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ இன் ஆபரேஷன்லாம் பண்ணி காட்ட போறேன் இதுல நிறைய ஃபில்டரிங்லாம் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி ஃபில்டர் சிங்கிள் வேல்யூ ஃபில்டர் பண்றது மல்டிபிள் வேல்யூ ஃபில்டர் பண்றது இது மாதிரி இன் ஆபரேட்டர் யூஸ் பண்றது do you know what is in operator guys do you know what is in operator okay நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த இது அப்படியே வந்து காய் பண்ணி இன் ஆபரேட்டர்லாம் பண்ணி காட்ட போறேன் ஓகேங்களா எனக்கு வந்து I don't want to waste my time guys just will do one thing just go to the worksheets and then this is worksheet right you go to the worksheets go to a folder just create one more SQL Python worksheet and then just you can have the snowpark in okay snowpark in just give enter and then choose a database HRDB and the HR schema settings I want to make it as of now keep the main itself if you want to change the handler you can change it the database is going to table for us and then packages no need of installing any package right now just do one thing I want to get session can any help me how to import session import how to import session you guys have to answer me how to import session import or from சொல்லுங்க எனக்கு எப்படி செஷன் இம்போர்ட் பண்றது இப்பதான் சொல்லி கொடுத்தேன் நானு
from Snowflake. snowflake dot என்ன மாடல்ல பார்க்கணும் போய் அடுத்தது snowflake உள்ள போயிட்டேன் what model I have to see snow park open your mouth and say the answer snow park and then import go to the model import Anand open your mouth and say the answer it's import session then only you can able to connect it then only you can able to connect your data warehouse okay snow park session is going to session good now I want to create some actual data ஓகேங்களா இது வந்து main handler is the entry point இங்க தான் ரன் ஆகும் actually நீங்க வந்து என்ன பண்ணனும் variable declaration everything you can keep outside of the defining மேல வச்சுக்கலாம் மெத்தட்க்கு மேல வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு sample data set create பண்ண போறேன் just going to for your understanding I'm saying to you guys it's going to be a employee data okay now just have the n number of list இது nested list create பண்றது தெரியுதா I'm creating nested list இது மாதிரி வந்தா லிஸ்ட்னு அர்த்தம் அதுக்குள்ளே வந்து ஒரு இருந்துதுனா இத கிரியேட் பண்றேன் 1 I going to keep the name as Anand now Satish will answer Snowpark it will do the transformation on its own the question is the Snowpark will do the transformation on its own No, sir. because it is Lazy. Lazy evaluation. It asking the lazy like Anand it's having the lazy evaluation. It won't do the any task. Okay, until you are giving Actions, sir. until you're giving performing actions, it won't do anything. Okay, just copy and paste the guys. I won't waste my time. This is actual. Okay, now yeah, just have the data like this. Okay, now I'm going to make somewhat 303 and 403 and then 508 and then 512. It's a lazy evaluation. Okay, just give some name like Wanda, Steve already given, right? Victor, Tamil, and then Sujita Priya, and then Bruce. Okay, and then I want to change the employee as well. 3, 4, 5, 6, 7, 8. See, this is a sample data. Okay, later we're going to connect to the actual data. As of now, just to have the sample data. Okay. Good. Now I'm going to have schema. Actually, I have the data, right? Now I am going to have the schema equal to I'm assigning to a variable. Sujita, what's the variable name? What is the variable name assigning now? What is the variable name I'm assigning right now? Employee ID. Employee ID is variable name, right? Employee ID is a variable name. It's a variable name, right? Which one is variable name here? Anyone? Employee schema. Employee schema is variable name. Just see here. It's a variable name. These are called schemas. Okay. Like I can say it's column names for your terms. I'm going to give something like department ID. That's it. Totally have 3 columns, more than enough as of now. Okay. Now, what I'm going to do is, you guys have to say how to create a data frame. Just put on enter here. How to create a data frame? I want to assign to one data frame variable. How to create a data frame? Sir, A few minutes back I took these things. So long. sir, create data. Hey, directly if I do
See, directly if I give create data frame, how it work? You have to say full syntax to me. Module. Session Module name, right? Module name. Module name. Okay, I typed module name. What is coming here? Nothing is coming, right? Function. Yeah. Sujita Priya, without knowing anything, just don't blabber. Okay, it's a live session. It is. Yeah. Go ahead. How to create a data frame? session dot create data frame. Session dot create a frame. That's it. Just to have session, you have to take this parameter dot create data frame. You have to choose this data frame. Okay, and then you have to pass your data as well as schema. You have to pass it. Earlier I said to you guys, just pass the data, and then schema is nothing but the variable for you. Schema equal to just pass the employee schema. Now, return type, the main return type should be none or data from EMP. Data frame EMP. Underscore EMP. Just copy and change the return type as df underscore EMP. Okay, just run it. Now the data frame will be created for you guys. Now, ID, name, and department ID. This is the data frame actually. It's look like a relation tables. Okay, good. Now I want to filter a data only first row. Can you help me? I want to filter only first row. Whichever employee ID one is having, right? That one I have to filter. Can you help me on this? I want to filter the variable name. What's the use of variable name here? Anyway, Yeah, your variable name df equal to employee filter. I'm getting some external noise, guys. Dot then what I will do? I will filter this records. ID equal to 1. How to filter? Hey, what transformation will you use to the filter? filter, sir. Sir, What? In, right? I'm asking what the transformation to filter the records. A few minutes back I said this thing to you. What's the transformation name will use to filter? Sir, filters the sir. Dot filter. Filter you have to use, and then I want to refer my column, right? I want to refer my column. I already import the column from this functions module. Okay, good. Just how to call it? COL. COL. What I have to mention here? Double quotes. Anand and Sujita Priya. What I have to mention here? ID, sir. ID. Column name I have to mention, and then I have to filter it. Equal to 1. That's it. Now you can able to filter your records. Well, I'll get only one record as of now. Okay, just a filtering ID equal to 1. Directly you can give like this as well. Okay, directly you can run DMP employee filter. In data type you can give data frame employee filter. You'll get only one records. ID is 1, name is Anand, department is going to be 202. Okay, now if I want to filter multiple values, if I want to filter multiple values, I have to use in method. If you want to filter multiple values, I have to use in method, guys. Yeah, 1 minute, guys. I think I. Okay, let it be.
Okay. Now, if I want to filter multiple values, I want to filter 1 and 2. I want to filter 1 and 2. If I want to filter 1 and 2, what I do? Just you can use in operator. Okay, just you column id equal to, and then I can use in operator. Not able to see any in operator right now. Okay, join is okay. Filter is there, but I want to use in operator. Okay, I made a blunder mistake. Inside the filter, I have to use one more method. It is called in method. Okay, in the in method, what I'm going to do, I want to filter only 1, 3, and 7 and 8. 1, 3, 7 and 8. See, SQL குள்ள in போடுற மாதிரி தான் இங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ஃபில்டருக்குள்ள காலம் குள்ள என்ன பண்றேன், இந்த காலம்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணு. ஓகேங்களா? காலம்ல இருக்க வேல்யூஸ் மட்டும் 1, 3, 7 ஃபில்டர் பண்ணி போடுறேன். Just run it. Now you have to get how many records? You have to get how many records, right? 4 records. 4 records. 4 records வந்து உங்களுக்கு காட்டணும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபில்டர்ன்ற ஒரு டிரான்சாக்ஷன் குள்ள நீங்க வந்து இன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இதுல மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணினா அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், you can filter it. ஓகே, ஓகே, இதுல பண்ணலாம். இதுல வந்து என்ன பண்ணலாம், இதுல சரி, இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஆக்சுவலா மைண்ட்ல வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா now what I going to do is I want to filter Victor. Can you help me guys? I want to filter one I want to filter Victor filter பண்ணனும். என்ன பண்ணலாம், எனக்கு விக்டரை ஃபில்டர் பண்ணனும், இந்த ரெக்கார்ட் நான் ஃபில்டர் பண்ணனும். என்ன பண்ணலாம், காலம் ஐடி பதில் நேம் கொடுங்க சார். நேம் போடலாம் சார். நேம் தரலாமா, just pass a name and then அவ்வளவுதானா, ஈக்குவல் டு equal to விக்டர். equal to என்ன பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ் கூட தரலாம், நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, equal to சிங்கிள் கோட்ஸ் you can give and then you can give Victor ன்னு தரலாம். Good. Just if you see, Victor will come. கேஸ் சென்சிட்டிவா சார் இது? லோவர் கேஸ மாத்திக்கோ, அப்பர் லோவர்லாம் யூஸ் பண்ணலாம். அதுல அப்பர் லோவர் யூஸ் பண்ணிக்கோ, அப்பர் லோவர் யூஸ் பண்ணிக்கோ. One minute guys. This conference will now be recorded. Now I can able to see filtering records for Victor. Okay, if I want to select only one column, okay, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா Victor column வந்து department ID மட்டும் தேவை. Okay, I want to have only department ID. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, just you can use select method இருக்கு. ஓகேங்களா? select methodல நீங்க உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலம் எடுத்துக்கலாம். just of selecting. SQL queryல எப்படி நீங்க பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். Okay, just COL யூஸ் பண்ணீங்க, it's a column reference யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, I need only which one, department ID, அத மட்டும் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். Okay, now how many columns I got? ஒரு ரெக்கார்ட்ல only one columns. அப்ப என்ன பண்ணனும், செலக்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபில்டர் பண்ணி எனக்கு ஒரு காலம் எடுக்க கேக்குறாங்க அப்படினா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் காலம்ஸ் என்ன பண்ணலாம், I need multiple columns. What I can do, comma sir, comma column and then you can put id. எனக்கு id ன்னு கேக்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் வந்து செலக்ட் குள்ள என்ன பண்ணலாம்னா மெத்தட் குள்ள நீங்க காலம் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம்.
Now you're getting department ID as column name. Okay, you can give the alias name as well. நீங்க alias கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஆர்டர்ல வேணும் அப்படினா எந்த ஆர்டர்ல வேணுமோ செலக்ட் யூஸ் பண்ணி இந்த ஆர்டர்ல மாத்திக்கலாம். ஜஸ்ட் இங்க ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. Okay, just you can give the alias. I'm going to show how to give the alias, guys. Remove this bracket and put here and give the alias. Alias என்ன பண்ணுவீங்க? As தருவீங்களா இல்லையா? Okay, Yes, sir. it's going to emp underscore id. அது இங்க என்ன பண்ணுங்க? As department underscore id. See, உங்களுக்கு ஸ்பார்க் தெரிஞ்சதுன்னா இல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஸ்பார்க் அதே தான். ஒன்னும் பெருசா பண்ணல. டேட்டா ஃப்ரேம்ல நீங்க இந்த சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்றீங்க. ஒரு டேட்டா ஃப்ரேம் மாத்தினோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். What happened, guys? Just look, as is work ஆகலையா இங்க? Python interpreter error. Let's see. Invalid syntax அப்படின்னு வருது. அதுல அலைஸ் பண்ண முடியுமே, இருங்க வரேன். பண்ணலாமே. as employee id இருங்க. it may be a single quotes தரணுமான்னு தெரியல. let's சரி நான் அலைஸ் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தரலாம், அலைஸ் தரலாம். காலம் செலக்ட் பண்ணி நீங்க மாத்தலாம். ஸ்பார்க்ல மாத்தலாம். I don't know how it's behaving here. இதுவும் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். we will see this alias things later. as இருக்கு, ஆனா as இருக்கு. அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து எப்படி இது பண்ணணும்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. வேற இருங்க. அது சார் ஐடி உள்ளே கொடுத்தா இருக்குமா சார் காலமுக்குள்ள? அங்கெல்லாம் வராது. காலம் ரெஃபரன்ஸ் அங்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? COLன்றது காலம் ஐடியா எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் தரக்கூடாது. எடுத்துட்டு போய் இல்ல எடுத்துக்கலாம். ஆனா as இருக்கு, அலைஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் ஷோயிங் somewhat blue color. You can use it. As of now, keep as it is, guys. Just you have to select the multiple columns by using select method. Okay, the next thing I want to show, in பார்த்தாச்சு. In means multiple columns you can select. Filter பார்த்தாச்சு. Okay. பார்த்தாச்சு. Good. In operator in Snowpark. என்ன பார்த்தாச்சு, நாட் இன் பார்க்கலையே. ஓகே, இதுலயே நம்ம நாட் இன் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வாட் ஐ கேன் டூ, ஐ வில் கமெண்ட் திஸ் லைன் பை யூசிங் hash and then you can use like filter the records, the data frame employee filter equal to df underscore emp. Just filter and then filter you can use COL. Okay, COL and then you can use ID and then நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, நாட் நல் யூஸ் பண்ணலாம், இன் யூஸ் பண்ணலாம், நாட் இன் யூஸ் பண்ணிருக்கோம், நாட் இன் யூஸ் பண்ணலாமே. filter of column ID, filter data passing list pass பண்ணலாம், not in pass பண்ணாட்டி வர மாட்டேங்குது. it's not null இருக்கு. இருங்க வரேன். not in pass column of ID இல்ல, அக்ரிகேஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகுது இல்ல. ஓகே ஓகே, நாட் இன் பிட்வீன் இருக்கு. bitwise and bitwise or bitwise cast collate descending order, descending and null first, ends with end null safe equals null get name get field get item get name இருக்கு, in இருக்கு, is not null இருக்கு. ஓகே, இத செக் பண்ணி பார்க்கலாம். is not null, is null, is in. ஓகே, வேரியபிள் இருக்கு. ஓகே, is in. first we'll check one by one. is not null. ஓகே, இந்த காலம்ல வந்து நான் என்ன பண்றேன்னா ஐடி காலம்ல வந்து நாட் செக் பண்றேன். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு சி
ஓகே அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாட் நல் காலம்ஸ். இதெல்லாம் வந்து என்ன காலம்ஸ்? இதெல்லாம் நாட் நல் காலம்ஸ். சரி இப்ப நல் வேல்ஸ் இருக்க பாருங்க என்ன யூஸ் பண்ணணும்? நல் வேல்ஸ் இஸ் நல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இஸ் நல் யூஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட் வரணும்? இஸ் நல்ல எத்தனை ரெக்கார்ட் வரணும்? 0 ரெக்கார்ட்ஸ் வரணும். அவ்வளவுதான். இல்ல இது மாதிரி பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் முடிச்சிருங்க. then you can write some complex transformations. Why it's not showing to us? Yeah, I missed the brackets. ஓகேங்களா? bracket மிஸ் பண்ணிட்டேன். You can filter it. Now if the query is not producing any results, okay, just and then isin operator use பண்ணலாம். isin னா அந்த வேல்யூ உள்ள இருக்கணும். isin னா that value should be there. Okay, இதான் ட்ரை பண்ணாச்சு. isin கொடுத்துட்டு now I going to use one list. I going to check 3 மட்டும் இருக்கான்னு பார்க்கறேன். 3 and 5. Just close the brackets. One more bracket you have to close for filter. Just check isin. isin என்ன அர்த்தம்? அது இருக்கா? 3 and 5 உள்ள இருக்கா? அவ்வளவுதான். வந்திருக்கா? எஸ் சார். ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணிக்கலாம். Fine. Like this, you can able to apply all kind of filter transformations to select the multiple values. Okay, using is, in, அது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம். Next வந்து பாத்தீங்கன்னா we will try with group by. Try பண்ணிக்கலாம். Tomorrow we'll see some similar functions. See the n number of things are available here. Okay, you can as per the use case you have to apply on it. Okay, now everyone knows group by. For example, if you want to remove the duplicates, you can use group by. If you want some aggregations, okay, you can use group by. Okay, the same thing SQL you can follow here. Now what I'm going to do, I'm going to use group by. For that, what I'm going to do, right? I'm going to duplicate records. Sixth record I'm going to duplicate. Now totally how I have 2 duplicates. I have 2 duplicates. ஓகேங்களா? 8 duplicates இருக்கு, 6 duplicates இருக்கு. இப்போ வந்து எனக்கு சொல்ல முடியுமா? எப்படி அச்சீவ் பண்ணலாம் சொல்ல முடியுமா? குரூப்பை யூஸ் பண்ணி. Anyone? I will remove all these things. You have to say, I have data frame. It's called group by. Okay, group by. It's a variable name. How to apply group by? Anyone can say? Sir, dot filter. Filter ஏன் பண்ணணும்? ஏன்பா இது கமெண்ட் லைன் பா. இது ஏன் மறந்துடுறீங்க எல்லாமே? இது கமெண்ட் லைன் பா. இது இதை ஃபில்டர்ன்றீங்க. நான் கேட்டது குரூப் பை. சார் டாட் குரூப் பை. டாட் குரூப் பை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ரெக்கார்டை வந்து இது பண்ணீங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. I will say these things to you. df emp ன்னு இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை பார்த்துங்க. என்ன ஆபரேஷன் பண்ண போறோம்? just run it. Now இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? we have this much records we have. Now நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸோட கவுண்ட் ஃபைண்ட் பண்ண போறீங்க. டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸோட கவுண்ட் ஃபைண்ட் பண்ண போறீங்க. பண்ணிடலாமா? எந்த காலத்துக்கு நம்ம குரூப் அப்ளை பண்ணலாம்? எந்த காலத்துக்கு நான் குரூப்பை அப்ளை பண்ணலாம்? சார் ஐடி சார். ஐடி காலம். ஏன் நேம் காலம் பண்ண முடியாதா? பண்ண முடியாதா? பண்ணலாம். மல்டிபிள் காலம்ஸ் பண்ணலாம். Single columns பண்ணலாம், multiple columns பண்ணலாம். அத கேட்டுட்டு இருக்கேன். You can apply group by single columns or multiple columns. Okay, just apply the group by. Okay, group by ன்னு ஒன்னு இருக்கு, மெத்தட் இருக்கு. இது யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்றீங்கன்னா என்ன பாஸ் பண்ணலாம்? இங்க பாருங்க asterisk columns இருக்கு. அப்ப multiple columns பாஸ் பண்ணலாம். If you sing asterisk columns, you can pass multiple columns. What is the type? Relational group data frame னு வருது. ஓகேங்களா? அந்த ரிலேஷனோட டேட்டா ஃப்ரேமோட கொடுத்துருது நமக்கு. இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும். உட்காந்துட்டு எடுத்த உடனே டேட்டா அப்ளை பண்ண கூடாது. எந்த மெத்தட் என்ன பண்ணுது, வாட் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் அக்செப்டிங்,
What is the return type? It's giving the group data frame for us, relational group data frame. After grouping, just do the group by, and then you can use COL, and then you can put double quotes. I'm going to use this time name, and then I want to find the count. Okay, duplicate counts I have to find. Counts find பண்ணனும் என்ன பண்ணனும் சொல்லுங்க பார்க்கலாம் anyone? Counts find பண்ணனும் என்ன பண்ணனும்? Count of star. Counts find பண்ணனும் count of star பண்ணுமா? It's not SQL Anand. It's not SQL. It is Python, pure Python data frames. Just you have to import one function we have, count function. இருக்கா? அது என்ன பண்ண count import பண்ணீங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்ற மாடியூல் குள்ள தான் இந்த கவுண்ட்னு இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ ஏன் எரர் அடிக்குதுன்னா இந்த கவுண்ட் நம்ம இன்னும் ஆக்சஸ் பண்ணல. That's why throwing error. Okay? இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு காலமோ இது ஃபங்க்ஷன் குள்ள தான் இருக்க போகுது. கவுண்டும் இந்த ஃபங்க்ஷன் மாடியூல் குள்ள தான் இருக்க போகுது. அதனால வந்து கமா கொடுத்து கவுண்ட் கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ ஏன் எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னா I'm not getting accessed. Okay, just do one thing. After doing group by, I want to perform what I want to perform. What I want to perform. Sir, group by Count, sir. இது என்னது? AGG னா என்னது? aggregate function. Aggregation function. Aggregation function. The aggregation function will accept n number of expressions are allowed, and then tuples are allowed, dictionary allow பண்ணும். ஓகேங்களா? aggregation. aggregation பண்றதுக்கு நீங்க AGG யூஸ் பண்ணணும். இது ஒரு மெத்தட் ஆக்சுவலா. இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஆல்ரெடி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன்? countன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. இத கால் பண்ணலாமா? aggregation of count இது ஒரு ஃபங்க்ஷன் தான். கவுண்ட் பண்ண போறேன். எதை கவுண்ட் பண்ண போறேன்? which column I'm going to count? எந்த காலம் கவுண்ட் பண்ண போறேன்? ஐடி காலம் கவுண்ட் பண்ண போறேன். எவ்வளவு டூப்ளிகேட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பண்ணிட உடனே தனி குரூப் பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஐடி காலம் வச்சு கவுண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? எவ்வளவு டூப்ளிகேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட் guys. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். Just do one thing, copy and use in return. Returnல யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப return கொடுக்கும். That main handler. Now you can see Anand. What? There any duplicates for Anand? No, sir. No, sir. Only one duplicate. No. Like only one record we have. Steve we have 3 records. 3 records. Tamil we have 1 record. one. Victor we have 2 records. ஓகேங்களா? இது மாதிரி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க குரூப் பை அப்ளை பண்ணலாம். குரூப் பை என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன கேட்க வரேன்னா what is the maximum இது என்ன கால் டிபார்ட்மெண்ட் கால் what is the maximum department ID you want to find? இந்த டேட்டா செட்ல மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃபைண்ட் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? I want to find the maximum department ID. It's going to 913, right? இந்த கோட்ல எங்க மாத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். Very simple. Count பதில் Sir, aggregate-ல max count Max யூஸ் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? You have to import it. You have to import it. Max import பண்ணுங்க. அப்புறம் மினிமம் வேணுமா? மினிமம் import பண்ணிக்கோ. min function import பண்ணிக்கோ. import பண்ணணும். import பண்ண ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த மாடியூல் குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து ஏன் இந்த அண்டர்லைன் வருது அப்படின்னா still I am not used. Okay, that's why you're getting underline. Now you have to use something like you have to remove this keep it as it is. Max functionல என்ன பண்ணணும்? just வந்து நீங்க வந்து உங்களோட காலம் நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஐடி அது காலம் நேமா? Yes, sir. டிபார்ட்மெண்ட் ஐடி. ஏன்னா குரூப் அப்ளை பண்ண என்ன பண்ணலாம்? you can apply all aggregations. min அப்ளை பண்ணலாம். just வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி. just run it. Now you can see for each group you can see the maximum department ID. For Anand group, what's the department ID? Max department ID 202.
202. Minimum also same because we have only 1 records. First you, we have 3 records. The max 615. Minimum is 303. 303. For Bruce, we have only 1 record. That's why getting the max and minimum is both the same values. If you look into the Victor, you can see 913, we have 2 records. 913 தான் வந்து max value இருக்கு. ஏன்னா because we have 2 values 913 இருக்கு. Victorல பாத்தீங்கன்னா you can see 913 here மேல பாருங்க 913 and 913 அப்ப வந்து max value தான் minimum value தான் ஓகேங்களா கரெக்ட்டா தான் வருது இது மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க வந்து டேட்டா ஃப்ரேம் எழுதி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் பட் சுஜிதா பிரியான் தமிழ் will think like it's very simple. It's not simple. You can write some complex transformations, you can get multiple data frames, you can perform joins, complex joins, and then you can write 1500 lines of code here. Okay, all kind of UDF functions you can write here. This is LKG basics in the Snowpark. I think this will not help you in the interview. You have to work more, guys. I'm going to close session right now.